வெல்கம் டு தி ஷோ गाइस. சென்ற வாரம் நார்த் இந்தியால பல மாநிலங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக போராடி இருக்காங்க. டெல்லியில இருக்கிற மாணவர்கள் போராடி இருக்காங்க, ஹரியானால இருக்கிற மக்கள் பலர் போராடி இருக்காங்க, குஜராத்ல மக்களோட சேர்ந்து பல ஆக்டிவிஸ்டும் போராடி இருக்காங்க, ராஜஸ்தான்ல பலர் போராடி இருக்காங்க, முக்கியமா அங்க இருக்கிற கோவில் பூசாரிகள் கூட பல பேர் வந்து போராடி இருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த விஷயம் போன வாரம் பேசப்பட்டுச்சுன்னா, ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவே முன்னாள் ராஜஸ்தானுடைய முதலமைச்சரான அசோக் கெஹ்லோட்டை வந்து விமர்சிச்சிருக்காரு. ஏன்னா இந்த சேவ் ஆரவல்லி இஷ்யூ வந்து நார்த் இந்தியால பலர் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருடைய ப்ரொஃபைல்ல இருக்கிற டிபி வந்து மாத்திட்டு சேவ் ஆரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. சோ டிபி மாத்தினா உடனே வந்து நீங்க அக்கறை இருக்குன்னு அர்த்தமா, இதனால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா அவர் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நீங்க டிபி மாத்திட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அவங்க மேல அக்கறை இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது ஆரவல்லி பிரச்சனை, உங்க அம்மாவோட பிறந்த நாள் கிடையாது. ஹலோ அம்மா, எனக்கு தெரியுமா எனக்கு உங்களுடைய பிறந்த நாள்னு, அதை பார்த்து டிபி மாத்திருக்கேன். டிபி இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சந்தேகம் வரலாம்? நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியும். ஆர்பி பல்வான் அப்படின்றவர் எக்ஸ் IFS வேலை பார்த்தவர். இந்த ஆரவல்லி பிரச்சனையில சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயத்துக்கு எதிர்த்து பெட்டிஷன் போட்டிருக்காரு. சோ ஒரு எக்ஸ் IFS ஆபீசரே இது குறித்து இந்த விஷயத்துக்காக பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னா இது முக்கியமான ஒரு பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ சமீபத்துல நார்த் இந்தியால நடந்து முடிஞ்ச இந்த பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம். ஆரவல்லி ஹில்ஸ்னா என்ன, ஆரவல்லி ஹில்ஸோட முக்கியத்துவம் என்ன, ஆரவல்லி ஹில்ஸ்க்கு இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு, இந்த ஆரவல்லி ஹில்ஸ் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கு, இதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஆரவல்லி ஹில்ஸ்னா என்ன, இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட் பகுதியில் இருக்கிற ஒரு மலைத்தொடர். இது டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் இந்த 4 மாநிலங்கள்லயும் சேர்ந்தாப்புல இருக்கு. முக்கியமா ஆரவல்லி ஹில்ஸ் ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சை விட ரொம்ப பழமையான மலை தொடர்னு சொல்லப்படுது. சோ கற்காலத்துல ஐடி கம்பெனில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வெளியே போகணும், இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகணும்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு போனாங்கன்னா எல்லாரும் ஆரவல்லி ஹில்ஸ்க்கு தான் போயிட்டு இருந்தாங்களா. நீங்க கேட்கலாம், கற்காலத்துல எப்ப ஐடி கம்பெனில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மட்டும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்களா? வெறும் பழமை வாய்ந்த ஒரு மலை தொடர் அப்படின்றதுக்காக மட்டும் பெருமை இல்ல. ஆரவல்லி ஹில்ஸ்னால நார்த் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்தியால தார் டெசர்ட் இருக்கிற ரீஜியன் டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வந்து பரவாம இருக்கிறதுக்கு ஆரவல்லி ஹில்ஸ் தான் ஒரு தடுப்பணையா இருக்கு. முக்கியமா நார்த் இந்தியால இருக்கிற பல மாநிலங்களுடைய கிளைமேட்டை டிசைட் பண்றதே ஆரவல்லி ஹில்ஸ் ரேஞ்ச் தான் சொல்லப்படுது. சோ ஆரவல்லி மலை தொடர் மட்டும் இல்லனா நார்த் இந்தியால மேலும் ஹார்ஷர் என்விரான்மெண்ட் தான் இருக்குமா. சோ ஆரவல்லி ஹில்ஸ் அப்படின்றது பேசிக்கா உங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஏசி மாதிரி. அட்லீஸ்ட் மலை பிரதேசத்திலேயாவது தண்ணி ஓட வந்து கொஞ்சம் கம்மியா கொட்டும், ஆனா வீட்டு ஏசில வந்து கொட்ட மாட்டேன். அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா. மேலும் டெல்லி, குருகான், ஃபரிதாபாத் மேலும் பல இடங்கள்ல இப்ப இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் இது எல்லாத்துக்குமே கிரவுண்ட் வாட்டர் ப்ரொவைட் பண்றதுல ஆரவல்லி மலைத்தொடர் வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சோ தண்ணி, கிரவுண்ட் வாட்டர், கிளைமேட் இதெல்லாம் தாண்டியும் நார்த் வெஸ்ட் ரீஜியன்ல இருக்கிற பல ஸ்டேட்ஸ்க்கு ஏர் பியூரிஃபைங் பண்றதுல ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்ச் தான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லப்படுது. சோ டெல்லியில இருந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா வந்து அது காத்து அப்படின்றது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஆக்சிஜன் அப்படின்னு வந்து அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. மரம் செடியில இருந்தெல்லாம் வருது. நீங்க அதிகமா அதை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது ரொம்ப சோகமான விஷயம் தான். சோ இப்போ என்ன பிரச்சனை, நவம்பர் 20ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஆரவல்லி ஹில்ஸ்க்கு ஒரு புது டெஃபினேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 100 மீட்டருக்கு மேல ஒரு மலை உயரம் இருந்தாதான் அது ஆரவல்லி ஹில்ஸ் அப்படின்னு கருதப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் 500 மீட்டர் இடைவெளிக்குள்ள மலைகள் இருந்தாதான் அது ஆரவல்லி மலை தொடரா கருதப்படும் சொல்லியிருக்காங்க. சோகமான விஷயம் என்னன்னா இந்த 2 டெஃபினேஷனுமே டோரால வர அந்த 2 மவுண்டன் கிடைக்கல. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 100 மீட்டர் ஹைட் அப்படின்றது வந்து அபவ் சீ லெவல்ல இருந்து அவங்க சொல்லல, சரௌண்டிங் சர்ஃபேஸ்ல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நடிகர் விஷால், சத்யராஜ், அதுக்கப்புறம் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு நடுவில் அவங்களை நிறுத்த வச்சுட்டு உங்களுடைய ஹைட்டை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு தடுமாறுவீங்க. இன்ஃபேக்ட் இந்த 3 பேருக்கு நடுவில் நீங்க நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால என்ன பேச முடியும்? உங்களால சொல்ல முடியுற ஒரே விஷயம் ஒண்ணுதான், தூக்குங்க அங்கிள், தூக்குங்க, என்ன தூக்குங்க. சுப்ரீம் கோர்ட்ஸ் கிரெடிட் புது மைனிங் லீசஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, ஆரவல்லி மலைத்தொடர்ல இருக்கிற பெரும்பாலான மலைகள் 90% மலைகள் வந்து இந்த டெஃபினேஷனுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 12,081 மலைகள் வந்து ஆரவல்லி மலைத்தொடர்ல இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இதுல வெறும் 1048 மலைகள் தான் ஆரவல்லி ஹில்ஸ் அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ள வரும்னு சொல்றாங்க. அப்ப பாக்கி இருக்கிற 11,000 மலைகளுடைய நிலைமை என்ன நம்ம யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் 3 டிகிரி ஸ்லோப் யார்ட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்திருந்தாங்களா. இதுல ஆரவல்லி மலைத்தொடர்ல பல பகுதிகளை ரெட் சோனா வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப உச்சநீதிமன்றம் இந்த புது டெஃபினேஷன் கொடுத்ததுனால அந்த இடத்துல கூட மைனிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. சோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இந்த வடிவேல் பார்த்திபன் அவர்களுடைய காமெடியில வரும், இங்க உயரமான மலைகள் வெட்டப்படும், அப்புறம் இங்க மலைகள் வெட்டப்படும், அப்புறம் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க பேசிக்கா. சோ இதனுடைய பாதிப்புகள் என்ன, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நார்த் வெஸ்ட் ரீஜியன்ல இருக்கிற ஸ்டேட்ஸோட ஏர் குவாலிட்டி, கிரவுண்ட் வாட்டர், கிளைமேட் இதெல்லாம் பாதிக்கிறத தாண்டி அங்க இருக்கிற வைல்ட் லைஃபும் பயங்கரமா இம்பாக்ட் ஆகும்னு சொல்லப்படுது. ஆரவல்லி மலைத்தொடர்ல ஏகப்பட்ட பறவை வகைகள் இருக்கான், ஏகப்பட்ட விலங்குகள் வகைகள் இருக்கான். இதுல பலது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் லிஸ்ட்ல கூட இருக்குன்னு சொல்லப்படுது. இவ்வளவு வைல்ட் லைஃப் இருக்கிறதுனால தான் ஆரவல்லி மலைத்தொடர்ல பல நேஷனல் பார்க்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. ரந்தம்பர் நேஷனல் பார்க், சரிகா டைகர் ரிசர்வ் இதெல்லாம் ஃபேமஸ் ஸ்பாட்ஸா பார்க்கப்படுது. நீங்க இப்ப கூட கூகுள் ரிவ்யூஸ்ல போயிட்டு சரிகா டைகர் பார்க் ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி மயில பார்த்தோம், மானை பார்த்தோம், ஆனா புளிய பார்க்கல, இல்லைன்னா மயில பார்த்தோம், மானை பார்த்தோம், ஆனா புளிய பார்க்கல, இல்லைன்னா மயில பார்த்தோம், மானை பார்த்தோம், ஆனா புளிய பார்க்கல,
எனக்கு தெரிஞ்ச சரிகா டைகர் ரிசர்வ்னு அவங்க பேர் வைக்கிறதுக்கு பதிலா சரிகா முடிஞ்சா டைகரை கண்டுபிடிச்சு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தி வைக்கலாம்னு நினைக்கிறேன். பாயிண்ட் என்னன்னா, இந்த வைல்ட் லைஃப் ஸ்பீஷிஸ் எல்லாமே மலைத்தொடர்ல வந்து மைக்ரேட் பண்றாங்களா. ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு மைக்ரேஷன் பண்றது ரொம்ப நார்மலான விஷயம். மைனிங் அதிகமா நடக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த மைக்ரேஷன் வந்து பாதிக்கப்படும் சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட காடுகளுக்குள்ளேயே இப்போ புலிகளோ மானோ அடங்கிரும். இதனால அவங்க இன்பிரீடிங் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா. இது அந்த ஸ்பீஷிஸோட ஹெல்த்தே பாதிக்கப்படும் சொல்லப்படுது. சுப்ரீம் கோர்ட் சொன்ன விளக்கத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முழுசா மைனிங் தடை பண்ணிடலாம், ஆனா பண்ணா அது கண்டிப்பா இல்லீகல் மைனிங் நடக்கிறதுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். அதனாலதான் ஆரவல்லி மலைத்தொடர்ல முழு மைனிங் பேன் கொண்டு வரலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயம் கரெக்டானதுதான். ஆனா இதுக்கு முன்னாடியும் இல்லீகல் மைனிங் நடந்துகிட்டு தான் இருக்காங்க. 2020ல இருந்து இப்போ வரைக்கும் ராஜஸ்தான்ல மட்டும் 27,000 மைனிங் சம்பந்தப்பட்ட கேசஸ் வந்து வந்திருக்கான். ஆனா இதுல வெறும் 11% மட்டும் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுல ஒரு ஆர்கனைசேஷன் ராஜஸ்தான்ல ஒரு பகுதிகளை இல்லீகல் மைனிங் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல ட்ரோன் சர்வே எடுத்து பார்த்திருக்காங்க. இதுல அவங்க கண்டுபிடிச்ச விஷயம்னா, ராஜஸ்தான் கவர்மெண்ட் இல்லீகல் மைனிங் எவ்வளவு பண்றாங்கன்னு கிளைம் பண்றதை விட 2 மடங்கு அதிகமா தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் ஆரவல்லி மலைத்தொடர் ராஜஸ்தான்ல இருக்கிற பகுதியில மட்டுமே 25% அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு முதலமைச்சர் அடுத்த ஒரு டிபி மாத்துறது கூட இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க. உங்க மாநிலத்துல 25% ஆரவல்லி ஹில்ஸ் வந்து அழிச்சிட்டு போயிருக்காங்க. உங்ககிட்ட இதை நாங்க எப்படி தெரிவிக்கிறது? அதுக்கு வழியே தரல. சோ இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க நம்புறோம். ஏன் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசுனா, வெறும் மைனிங்காக மட்டும் ஆரவல்லி மலைத்தொடரை அவங்க பார்க்கல. இங்க நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கும் பல ட்ரை பண்றாங்க. ஹரியானா மாநிலத்துல ஏற்கனவே பல இல்லீகலான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கட்டியே முடிச்சிட்டாங்க. அது அந்த அரசாங்கம் இடிச்ச விஷயம் கூட போன வருஷம் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. இப்போ வரைக்குமே ஒட்டுமொத்த ஆரவல்லி மலைத்தொடர்ல 8% ஏற்கனவே இந்த மைனிங்கும் மற்ற விஷயங்கள்னால அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா 2059 வருஷத்துல 22% அழிஞ்சு போயிடும் சொல்றாங்க ஆரவல்லி மலைத்தொடர். ஏன் சென்ற வாரம் கூட ரிபப்ளிக் டிவி நியூஸ் ஆங்கர்ல ஒருத்தர் ராஜஸ்தான் பகுதிகளை இல்லீகல் மைனிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து கேமராவோட போயிருக்காங்க. இவங்க நைட் வரத பார்த்துட்டு அந்த கடத்தல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்த ஆளுங்க எல்லாம் வந்து லாரியை நிறுத்திட்டு ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள மறைஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அங்க மைனிங் நடக்கிறது வந்து தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா. இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா அது குழியை தோண்டி தலையை வந்து மண்ணுக்குள்ள விட்டுக்குமா. ஏன்னா வந்து உலகமே இருட்டாயிடும் இல்லையா. மலைக்கு முன்னாடி லாரியை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, நீங்க உள்ள மறைஞ்சா என்ன மறையலன்னா என்ன. இந்த பிரச்சனையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆரவல்லி மலைத்தொடர் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா நார்த் இந்தியாவில் இருக்கிற பலர் வந்து இது இன்டர்நெட்லயும் சரி பலர் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆரவல்லி ஹில்ஸ் அப்படின்றதே ஒரு ட்ரெண்டிங் டாபிக் ஆயிடுச்சு. இதை பத்தி மத்த நியூஸ் சேனல்ஸ் யூடியூபர்ஸ் கூட இதை பத்தி பேசினாங்க. அப்படி ஒரு சேனல் அதுல கிளைம் பண்ணதுதான் இந்த பேட்டர்ன் வந்து மத்த விஷயங்களுக்கும் அவங்க பண்ணிருக்காங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ஹஸ்டியோ அப்படின்ற காட்டு பகுதிகளை வந்து ஃபர்ஸ்ட் கோல் மைனிங்க்கு நோ கோ ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்கன்னா, ஆனா அதுக்கப்புறமே அரசாங்கம் அவங்க மைனிங் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இதனால பல கோல் மைனிங் கம்பெனிஸ்லாம் உள்ள வந்து அங்க இருக்கிற ட்ரைபல் மக்கள்ஸ் கிட்ட ஏமாத்தி கன்சர்ன் வாங்கி அளவுக்கு அதிகமா மைனிங் பண்ணி அந்த காட்டுக்கே மிகப்பெரிய பாதிப்பு வந்துருச்சு. இதே மைனிங் பேட்டர்ன் வேற சில இடங்கள்லயும் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆரவல்லி மலைத்தொடருடைய சொல்யூஷன் என்ன? நல்ல விஷயமா உச்சநீதிமன்றமே ஒரு சூ மோட்டோ கேஸ் போட்டு இந்த டெஃபினேஷனை வந்து நாங்க ஹோல்ட் பண்றோம், நாங்க திருப்பி இதுல ரீவர்க் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இது மக்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகல. இங்க இன்னும் இல்லீகல் மைனிங் நடந்துட்டு தான் இருக்கு. இதை நிறுத்துறதுக்காக அரசாங்கம் வந்து ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் மெஷர்ஸ் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லப்படுது. ட்ரோன் சர்வேலன்ஸ், சிசிடிவி கேமரா, டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் வந்து கொண்டு வரலாமா இல்லீகல் மைனிங் நடக்கிற இடத்த சுத்தி. இது எல்லாத்துக்குமே ஸ்டெப்ஸ் எடுத்தா அரசாங்கத்தால ஆரவல்லி மலைத்தொடரை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அதோட முக்கியமா இந்த பிரச்சனையில இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் குரல் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு நல்ல ரீச் இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆரவல்லி ஹில்ஸ்ல இப்ப உச்சநீதிமன்றம் சொன்னதை எதிர்த்து இப்ப பல பேர் போராட்டம் நடத்தினாங்க. இது பெருசா பேசப்பட்டுச்சு. இப்ப அவங்க மாத்திருக்காங்க. ஆனா இதை விட பல மடங்கு டேஞ்சரான ஒரு விஷயம் தான் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். இந்த திட்டத்தினால ஒரு ஒட்டுமொத்த ஐலாண்டே இப்ப பாதிக்கப்பட போகுது. இதுல இருக்கிற பாதிப்புகள் பத்தியும் மக்கள் வந்து பேசணும்னு நினைக்கிறோம். அதோட முக்கியமா நார்த் இந்தியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலும் மைனிங்கால பல பாதிப்புகள் இருக்கு. சென்ற வருஷம் ஹிந்து பேப்பர்ல வெளியிட்ட ஒரு நியூஸ் படி காஞ்சிபுரம் மாவட்டம்ல உதிரமேரூர் பகுதியில மைனிங் நடக்கிறது மூலமா 60 கிராமங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அங்க இருக்கிற தண்ணி, காத்து, அங்க இருக்கிற விலங்குகள், இது எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை வருது. சோ காலநிலை மாற்றம் வந்து மனிதர்கள் வந்து சமாளிக்கணும்னா சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மூலமா மட்டும்தான் அது நடக்கும். உங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு திட்டத்தை கொண்டு வரது மூலமா அங்க இருக்கிற பாதிப்புகள் பத்தி பேசணும் அப்படின்னா தயங்காம நீங்களும் வந்து பேசலாம். அட்லீஸ்ட் உங்களால பேச முடியலன்னா ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் சொல்ற மாதிரி டிபியாவது மாத்துங்க, அதுலயாவது உங்களுடைய வாய்ஸ் வந்து வெளியே தெரியும் நம்புறோம். A few moments later. ப்ரோ, உங்களை நான் வீடியோஸ்ல அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ. ப்ரோ, நான் பேச்சு கேட்டுட்டு டிபிலாம் மாற்றிருக்கேன் ப்ரோ. ஓ கிரேட், சூப்பருங்க. அதான் ஓகே. நிக்கோபார் பிரச்சனை சரியாயிடும்ல? அட பாவி, பிரச்சனையை பத்தி பேசுங்கன்னு சொல்றதுக்கு டிபி வைக்க சொன்னா டிபி வச்சாலே பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறீங்களே மக்களே. நிக்கோபார் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இதனால அங்க இருக்கிற பழங்குடி மக்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, அங்க இருக்கிற விலங்குகளுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, இவ்வளவு சர்ச்சை இருக்கிறதுனால தான் இதோடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுறதுக்காக அடுத்த வாரம் ஒரு எபிசோட் பண்ண போறோம். அதுல இதை பத்தி ஃபுல்லா பாருங்க.